நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், யார் இது? யாருன்னு கேக்குறேன்ல. அட யாருன்னு கேக்குறேன் உங்க அக்கா. எங்க நான் யாருன்னு சொல்லு பாப்போம். மீனாட்சி, குரலை மாத்தி பேசிட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? என்ன என்ன யாருன்னு தெரியலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? நல்லா தெரியும். அப்போ நான் யாருன்னு சொல்லு பாப்போம். என் கருப்பு நிறத்தழகி தானே? கருப்பு நிறத்தழகியா? ஓஹோ, அவ கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறத சார் அப்படி வர்ணிக்கிறீங்களாக்கும்? வேற உதட்டு சிவப்பழகி. கரெக்டா சொல்ற மாதிரி தான் இருக்கு. எங்க எனக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லு பாப்போம். கருப்பு நிறத்தழகி, உதட்டு சிவப்பழகி, முத்து போன்ற பல்லழகி, கவிதை போன்ற சொல்லழகி. அப்புறம் கார்கூந்தல் தேரழகி, கரண்ட் அடிக்கும் கண்ணழகி, கூர்மையான மூக்கழகி, குடைமிளகாய் காதழகி, இன்னைக்கு உனக்கு இருக்கு. அவரக்காய் கையழகி, ஆக்டோபஸ் விரலழகி, இஞ்சி இடுப்பழகி, எலும்பிச்சபழ தோலழகி. ஆமா, பெரிய கவி பேரரசு வைரமுத்து அப்படியே வர்ணிக்கிறாரு. அப்புறம் வேற என்ன? கண்ணு சொல்லியாச்சு, காது சொல்லியாச்சு, மூக்கு சொல்லியாச்சு, முழியும் சொல்லியாச்சு. அப்புறம் சின்ன இடையழகி, வண்ண தொடையழகி, வாசப்பூ அழகி, வர்ணிக்க முடியாத பேரழகி. கரெக்டா? எல்லாம் சரிதான். எங்க கரெக்டா அப்படியே என் பேரை சொல்ல பாப்போம். இவ்வளோ சொன்னவனுக்கு பேரை சொல்ல தெரியாதா? மீனாட்சி. என்னடா மாமா கரெக்டா கண்டுபிடிச்சத அப்படியே சாகாட்டியா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டா. நீங்க எப்போ வந்தீங்க? பேசாத. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஒண்ணு. கலை, நீ தானே எனக்கு தெரியும்டி. சும்மா உன்னை வம்புழுக்கணுன்றதுக்காக பேரை மட்டும் மாத்தி மீனாட்சின்னு சொன்னேன். சிப்படா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை பார்க்க வந்த பாரு. என்ன சொல்லணும்? பின்னாடியே வந்துடாத, கொன்னுடுவேன். கலை 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 கலை, நான் சும்மா தான் கலை சொன்னேன். நான் சும்மா தான் பேரை மாத்தி சொன்னேன்னு சொல்றேன்லடி. கலை, இந்த விளையாட்டு இப்ப ரொம்ப முக்கியம். இப்ப கலையரசி, கலை 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 கலைவாணியே, உனைத்தானே அழைத்தேன், உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும், துடித்தேன் தொழுதேன், பலமுறை நினைத்தேன் அழுதேன், இசை தரும் கலைவாணியே. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? ஒண்ணுலடா, காலையில இருந்து கிளீனிங் வேலை பாக்குறோம்ல, அதான் வேலை செய்யற களைப்பு தெரியாம இருக்கணும்னு இசை சாங். ஓஹோ, ஆனா உங்களை பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியலையே. தெரியல. ஆமா, நான் வரும்போது என்னமோ கலையரசி கலையரசின்னு கத்துன மாதிரி இருந்ததே. கலையரசி இல்லடா, கலைவாணி. சரஸ்வதி காடு.
இந்த சிந்து பைரவி படத்துல நம்ம சூர்யாவோட அப்பா சிவகுமார் பாடுவாப்லயே அந்த பாட்டு. கலைவாணியே. அன்னைக்கு என்னடானா தோட்டத்துல வச்சு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அத நடு வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்தாச்சா? நான் கொண்டு வரல மீனாட்சி, அவளாதான் வந்து. அது எப்படி 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 கருப்பு நிறத்தழகி உதட்டு சிவப்பழகின்னு இதுல வர்ணிப்பு வரல. சாமி சத்தியமா நான் நீ அப்ப நினைச்சுதான் நான் சொன்னேன். கருப்பாக்கும். ரைட், கிழிஞ்சது போ. எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாளே. சரி, என்ன பத்தி தான் வர்ணிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பேரை மாத்தி சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க? அடச்சி, இனிமே நான் உங்களை நம்ப மாட்டேன், சத்தியமா நம்ப மாட்டேன். என்னம்மா? மீனாட்சி, உன்னை பார்க்கணுமே. என்ன விஷயம்? வைத்தி கல்யாண விஷயமா உன்கிட்ட பேசணும்டி. இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு நம்ம சிவன் கோயிலுக்கு வந்துடுறியா? ம், வரும்போது வேட்டையனையும் கூட்டிட்டு வா. எதுக்கு? கூட்டிட்டு வாயேன். சரி, ம், வைக்கிறேன். ம். எங்க அம்மாவை பார்க்க போறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்ல போற? நீ போதும், அம்மா என்ன கூப்பிட்டிருக்காங்க, அதனால அவங்கள பார்க்க போறேன். உங்களையும் வர சொல்லிருக்காங்க. என்ன விஷயமா? எங்க அண்ணன் கல்யாண விஷயமா பேசணுமா? சரி இரு, சட்டையை மாட்டிட்டு வரேன் போலாம். நான் அவங்க கூட எல்லாம் வரல, நான் தனியாவே போய்க்கிறேன். நீங்களும் தனியாவே போங்க. அட இரு மீனாட்சி, சட்டையை போட்டுட்டு வரேன். மாட்டேன், நான் தனியா போய்க்கிறேன், அவ்வளவுதான். மீனாட்சி, மீனாட்சி, this is too much யா. அட போயா. ஐயோ, சட்டையை கழட்டி எங்க போட்டு தொலைச்சேன்னு தெரியலையே. கிடைச்சிருச்சு. சட்டை சட்டை. வண்டி சாவி, வண்டி சாவி. வண்டி சாவி. வண்டி சாவி. அம்மா, நான் வெளியில போறேம்மா, கதவை சாத்திக்க. ஐயோ, இந்நேரம் தெரு முக்க தாண்டி இருப்பாளே. மீனாட்சி, மீனாட்சி, வந்து வண்டியில ஏறு மீனாட்சி. தேவையில்லை. ஐயோ, சொன்னா கேளு மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி. மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன், உங்க கூட வண்டியில வரவும் மாட்டேன். கொஞ்சம் நான் சொல்றதை கேளு, வண்டியில ஏறுன்றேன்ல. மீனாட்சி, மீனாட்சி. என் பின்னாடி வராதீங்க. சந்துக்குள்ள போயிட்டாலே, யூ டர்ன் போட்டுற வேண்டியதான். போயிட்டாரு போல. மீனாட்சி, அம்மா. மீனாட்சி, சாரி மீனாட்சி. அவ வந்து கண்ணை பொத்துனா நான் என்ன பண்ணுவேன்? சத்தியமா நீ தான் வந்து கண்ணை பொத்துன்னு நான் நினைச்சேன் மீனாட்சி. உன்னை பத்தி தானே மாமா பெருமையா சொன்னேன். அப்புறம் என்ன உனக்கு? ஆமா ஆமா, அதெல்லாம் சும்மா சொன்னேன்னு தானே சொன்னீங்க. அது சும்மானு அவகிட்ட சொன்னதுதான் சும்மா. நான் நீனு நினைச்சுதான் பேசினேன்னு சொல்றேன்ல, போதுமா? பாருங்க, நீங்க யார் கூட வேணா என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்ன மட்டும் ஆளை விட்டுருங்க. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. எங்க இருந்து கண்டுபிடிக்கிற அந்த சந்தலாம் இவ? வந்துட்டா. மீனாட்சி, 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 மீனாட்சி. நீ வண்டி எல்லாம் பந்து மீனாட்சி. கல்லணை குறிச்ச வரைக்கும் நீ நடந்தே போக முடியாது. ஓ, இருக்கு தோழா. மீனாட்சி, என்ன என்னடி போனா போகுதுன்னு கெஞ்சினா ரொம்ப தான் திமிர் பண்ற? ஒரு ஆம்பளை பின்னாடியே வந்து கெஞ்சினா அவனை பார்க்க ரொம்ப தொக்கா தெரியுதுல. வந்து வண்டி எல்லாம் ஓடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. மரியாதை வந்து வண்டியில இரு, இல்லனா என்ன பண்ணுவ? ரேப் பண்ணிடுவேன். ரேப் ரேப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரியாதை வந்து வண்டியில இரு, இல்லனா என்ன பண்ணுவ? ரேப் பண்ணிடுவேன். ரேப் ரேப். அப்படி மட்டும் சொல்ல மாட்டேன் மீனாட்சி. தயவு செஞ்சு வந்து வண்டியில ஏற சொல்லலாம் ப்ளீஸ். என்னடா அப்படி டவுட்டா பாக்குற? ரேப் பண்ற மூஞ்சா இது?
ரேப்புக்கு எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது மீனாட்சி. RAPP தானே ரேப்பு? இந்த மொக்க காமெடிக்கும் சிரிக்கிற. வேணா நான் கலர்ச்சி கூட கா விட்டுறேன், சரியா? வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க யார் கூட போனா எனக்கு என்ன? அப்படி இல்லடா. வேணாம். அப்பாடா, எங்க கா விட்டுருன்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். சரிடா, அத்தை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாம். ம். ஆமா, காலையில நிஜமாவே என்ன பத்தி தான் அப்படி வர்ணிச்சு சொன்னீங்களா? ஆமாடா, பிடிச்சதா? ஏதோ சுமாரா இருந்தது. தேங்க்ஸ் மீனாட்சி. சுமாரா இருக்குன்னு தானே சொல்றேன், அதுக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீ சும்மாருன்னு சொன்னாலே எனக்கு அது சூப்பர் தான்டா. ம். போலாமா? ம். என்னாச்சு மாமா? மீனாட்சி, மாமாக்கு இடுப்புல கை வச்சா கூச்சமாகும் தெரியும்ல, அப்புறம் ஏன்டா கை வைக்கிற? கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் அந்த கூச்சம் போகல உங்களுக்கு? ஐயோ, அது நான் பிறக்கும் போது கூடவே பிறந்துருச்சேன் மீனாட்சி, அது எப்படி போகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அப்படிதான் கை வைப்பேன். மாமா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். காமெடி வேற. மீனாட்சி, 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 இங்க பாரு, இப்படியே குத்துன அப்புறம் வண்டி எங்கேயாவது விட்டுருவோம், எசக பசங்களா ஏதாவது ஆயிப்பெரும் சொல்லிட்டேன். என்ன ஆகும்? என்ன ஆகும்? வண்டியை உலட்டி கீழே விழுந்துருவோம், அப்புறம் சேத்துல உருள வேண்டியது இருக்கும், கட்டி போர்ல வேண்டியது இருக்கும். அப்படிலாம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கணும் தானே நான் இப்படி எல்லாம் பண்றேன். மக்கு மாமா. மீனாட்சி, அம்மா அம்மா அம்மா, இப்ப பாருங்க. அம்மா அம்மா. மாமா, எதுக்கு இப்படி மெதுவா ஓட்டுறீங்க? ரோடு மோசமா இருக்குதுல்ல. இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? மீனாட்சி, பல்ல மேட்டுல வேகமா ஓட்டுனா வண்டி ஜர்க் ஆகும்ல. ஜர்க் ஆகட்டும், அதுக்கு என்ன? ஜர்க்கானா பாடி டச் ஆகும்ல மீனாட்சி. டச் ஆகட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? புரியல மீனாட்சி. வேகமா ஓட்டுங்க மாமா. மீனாட்சி, மாமா நடுவுல மட்டும் இல்லடா, டோட்டலாவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏலோ ஏலோ மாமா, ஏலோ மாமா, ஏலோ மாமா. கனவா? என்ன லோலோன்னு வண்டி எடுக்காம இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மீனாட்சி, வண்டி எடுத்துடுறேன். ஐயோ, மிஸ்டர் வேட்டையா, கடைசி வரைக்கும் இதெல்லாம் உங்க கனவுல மட்டும்தான் நடக்கும். அப்புறம் இந்த பள்ளம் மேடு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. படாது படாது படாது, அவ்வளவு ஏத்தம்.
மீனாட்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? உங்க அண்ணனும் வெளியில போயிடுறான், உங்க அப்பாவும் எங்கேயாவது போயிடுறாரு. நீயும் இல்லாம வீட்ல தனியா இருக்கிறதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எப்படா உன்னை பார்க்கலான்னு காத்துட்டு இருந்தேன். அதுக்கு இன்னைக்குதான் நேரம் வந்திருக்கு. ம், எப்படிடா இருக்க? ம் நல்லா இருக்கேன். அத்தை என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு மன்னிப்பு கேக்குற? இல்லை, அன்னைக்கு உங்களையும் வச்சுட்டு மாமாவை கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன். அம்மாவை அடிச்சிட்டாருனதும் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அத்தை. அதான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். மன்னிச்சிருங்க. நீ கோவப்பட்டதுல தப்பு இல்லடா. ஆனா வாயா போயாங்கிற அளவுக்கு மரியாதை இல்லாம பேசியிருக்க வேண்டாம். 1000 தான் இருந்தாலும் அவர் உங்க மாமா. எல்லாரையும் வளர்த்து ஆளாக்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? சரி விடு, நடந்ததை எதுக்கு திரும்ப பேசிக்கிட்டு? அம்மா, அப்பா எப்படிமா இருக்காரு? அவருக்கு என்ன இருக்காரு, இப்ப புதுசா பாண்டி கூட கூட்டணி போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. பாண்டி கூடயா? ஆ, அம்மா, அவன் கூட போய் எப்படிமா? எங்க நான் சொன்னா கேட்டாதானே. நேத்தெல்லாம் அவனை நடு வீட்ல உட்கார வச்சுக்கிட்டு பாண்டிக்கு காஃபி கொடு, பாண்டிக்கு ஸ்வீட் கொடுன்னு ஒரே தலைவலி. அம்மா, அப்பா ஏமா இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்றாரு? அவருக்குன்னு ஒரு கொள்கை, அவருக்குன்னு ஒரு நீதி. அதாம்மா உங்க அப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, என்ன விஷயமா வர சொன்னீங்க? ஆம், மீனாட்சி, வைத்தி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நீ பாத்திருக்கியா? இன்னும் இல்லம்மா. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்பதான் பார்க்கணும்னு இருக்கேன். நீ பாத்திருக்கியா? ம்ஹும். இப்பதான் பார்க்கணும் மீனாட்சி. இப்பவா? வைத்தி துளசியை இங்கதான் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். நீங்க எல்லாருமே நிச்சயதார்த்தத்துல கலந்துப்பீங்க, அதனால அவளை பார்க்க முடியும். நான் தான் நாளைக்கு வரமாட்டேன்ல, அதான் இன்னைக்கே பாத்துரலான்னு அவனை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். சரி. அப்புறம் மீனாட்சி, இத வாங்கிக்க. என்னம்மா இது? துளசிக்கு புடவை எடுக்க போயிருந்தேன், அப்படியே உனக்கும் வேட்டையனுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு தேவைதான்? இதுல கொஞ்சம் நகையும் இருக்கு மீனாட்சி. நகையெல்லாம் எதுக்கு? உங்க அப்பா பாட்டுக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. உன் நகையெல்லாம் வீட்லயே இருந்து போச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு சபையில நீ நிக்கிறப்போ வெறும் கழுத்தோட நிக்க முடியாதுல்ல, அதான் நகையை எடுத்துட்டு வந்தேன். வேட்டையா, இதுல உனக்கும் நகை எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு எதுக்கு தே? மருமகன் கழுத்து வெறும் கழுத்தா இருந்தாலும் அது எங்களுக்கு தான் அசிங்கம். அதான் உனக்கு புதுசாவே நகை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இது என்னடி கேள்வி? தெரிஞ்சா எப்படி இதெல்லாம் பண்ண விடுவாரு? தெரியாம தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா வேணாம். ஏய், லூசு மாதிரி பண்ணாத, பேசாம வாங்கிக்க. டேய், சொல்லுடா. ஐயோ, இது அம்மாவுக்கும் பொண்ணுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து. இதுல எதுக்கு என்ன எழுக்கிறீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாங்கிக்கோ மீனாட்சி. ம், உனக்கு செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாம் வச்சிருக்கேன். நீயும் எடுத்து போட்டுக்கோ. என்ன மா, என்னடா நீ மட்டும் வந்திருக்க, துளசி வரலையா? துளசி, வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. துளசி, இதுதான் என் தங்கச்சி மீனாட்சி. வணக்கம். வணக்கம்.
நீங்க ஐஸ்வர்யா மாதிரி இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க அப்படியே இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. துளசி, இந்தாம்மா. என்னது அத்தை? நிச்சயதார்த்த சேலை, முகூர்த்த சேலை, தாலிக்கொடி எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சார்பா தான் செய்யணும், தெரியும்ல? எங்க வீட்டு சார்பா உனக்கு இதெல்லாம் உன் அத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சந்தோஷமா வாங்கிக்க. என்ன பாக்குற? போய் வாங்கிக்க. ரொம்ப நன்றி அத்தை. மாமா ரொம்ப கோவமா இருக்காரேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நீங்க வந்து பேசுறது ஆறுதலா இருக்கு அத்தை. உன் மாமா அப்படிதான் துளசி, கவலைப்படாத. நீ வந்ததும் எல்லாருமா சேர்ந்து அவர் மனசை மாத்திடலாம். அத்தை, நீங்களாவது எங்க நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் வருவீங்கல்ல? அம்மாவால வர முடியாது துளசி. அப்பா கோவப்படுவாரு. அப்போ எங்க 2 பேரையும் இங்கேயே இப்பவே ஆசீர்வாதம் பண்ணிடுங்க அத்தை. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. வாங்க எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிடலாம். ம்.